இஸ்ரவேலர்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை ஒரு மகிழ்ச்சி, ஃபிரௌன் கொல்லப்படுதல் என்கிற இரண்டாம் மகிழ்ச்சி. முதல்ல கிடைச்சது ஒற்றை துன்பம் தான். ஐயோ வந்துட்டானே, மாட்டிக்கிட்டமே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, பதட்டம், கவலை, துன்பம் வந்துச்சு. பின்னாடி பேரின்பம். எப்படிப்பட்ட பேரின்பம் ஆச்சு? வரலாறு நெடுகிலும் மூசா நபியின் வெளிவந்தவர்கள், யூதர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள், இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளில் இறைவனுக்காக நோன்பிருந்து தங்கள் நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடிடுச்சு. அப்ப அது எவ்வளவு பெரிய வெற்றி. இத்தனை ஆண்டு காலமா ஆஷுராவுடைய நாள்ல நம்மளும் தான் நோன்பு வைக்கிறோம். ஆஷுரா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம்ல. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் என்ன நடந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இத்தனை பெரிய பேரின்பம் அந்த துன்பத்திற்கு பின்னால் ஒட்டிக்கொண்டே வந்துச்சு. வரும் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் நம்புங்கள், வரும். நம்பிக்கை வர மாட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் தனிமை, உங்கள் சிந்தனை, உங்கள் அறிவு. இதையெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு அதை ஏத்துங்க. ஒரு அட்டம்ல வராது, 2 அட்டம்ல வராது. திரும்ப திரும்ப படிங்க. இது உண்மைதான் என்கிற உணர்வோடு படிங்க. உள்ள ஏறிடுச்சு, பிரச்சனைக்கு வேலையே இல்லை, அடிச்சு தூள் கிளப்பலாம். பெரிய பிரச்சனை உலகம் நினைக்கும். அசால்ட்டா நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. என்னடா இவன் மனுஷனா இல்லையாடா அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க பாரு, நேத்து தான் குடோனு எல்லாம் தீயறிஞ்சு எத்தனை லட்சம் காலி பார்த்தியா? ஒரு பண்டலுக்கு 50,000 ரூபாய், 500 பண்டல் காலி, மொத்த சேமிப்பும் க்ளோஸ். காலையே உட்காந்து டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க அரட்டை அடிப்பிய, டீ கடைக்காரன் பாப்பாரு, என்னடா அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு தெரியாது. என்ன எத்தனை பண்டல் போயிருக்கு? 50 பண்டலா? 500 பண்டல் பேக்கப்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. எந்த ஊர்ல எந்த நாட்டுல எப்போ தெரியல. டைம் டெஸ்பேச்சிங் டைம் தெரியல, எப்ப டெலிவரி ஆகும்னு தெரியல. ஆனா எப்படி கன்ஃபார்ம் வரப்போகுது. வந்தே தீரும், வந்தே தீரும். அதுல டவுட்டுக்கு வேலையே இல்லை. பதிர்களத்திலே நபிகளார் நிற்கிறார்கள், முதல் நாள் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இது தஸ்தகீசூன ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து உதவி தேடினீர்களே அந்த நேரத்தை எண்ணி பாருங்கள். ஃபஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அணியணியாக தொடர்ந்து வருகிற 1000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னானே, அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மறுநாள் மாலையில், முதல் நாள் இரவு பெரும் துன்பம். ஐயோ 300 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம், 1000 பேர் எதிர்த்தாப்புல நிக்கிறான். வாகனம் இல்ல, சாப்பாடு இல்ல, வாள் இல்ல, கேடயம் இல்ல, பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்ல,